ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனசுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம இயக்குகின்ற கடவுளுக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல உங்களால நம்ப முடியுறதா? ஆமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்கு. அது எப்படி சம்மந்தமாகும்? இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே, ஏன் நம்ம உடம்பு கூட பிரபஞ்சங்கள் சொல்லப்படுகிற பஞ்சபூதத்தால தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம். நம்ம உடம்பு நீர் தத்துவமா இருந்தா நம்மளுக்கு அம்மன் வழிபாடு மிக பிடிக்கும். சக்தி தெய்வங்களை பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பெண் தெய்வங்களோட வழிபாடு மேலே ஈர்ப்பு இருக்கும். அதே போல் நம்ம உடம்பு அது நெருப்பு தத்துவத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், அது மட்டும் இல்லாமல் போர் செய்யக்கூடிய கடவுள்கள் போன்ற வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு பூமி தத்துவமாக இருந்தால் சாத்வீகமாக குணம் இருக்கிற கடவுள், சித்தர் வழிபாடு, அமைதியின் சுரூபமாக இருக்கிற எல்லா கடவுளோட வழிபாடும் நம்மளுக்கு பிடிக்கும். நம்ம அதை வழிபடவும் ஆரம்பிப்போம். நம்ம உடம்பு காற்று தத்துவமாக இருந்தால் நம்மளுக்கு பெருமாள் மேலே ஈர்ப்பு வரும், மதுரை மீனாட்சி அம்மன் மேலே ஈர்ப்பு வரும், ஆண்டாள் மேலே ஈர்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவி மேலே அதிகமான ஈர்ப்பு வரும். அப்போ தான் நம்ம அந்த பணத்தோட கண்ட்ரோல், பணத்தோட அருமை ஃபுல்லாக நம்ம கிட்ட வரும். காற்று எங்கும் இருக்கும், எதுலேயும் இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால காற்று தத்துவம் கொண்ட மக்கள் அனைவரும் பெருமாளை தான் வணங்குவாங்க. இங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம உடம்பு ஆகாய தத்துவமாக இருந்தால் நம்மளுக்கு சிவனை மட்டும்தான் பிடிக்கும். சிவனை தவிர யாரையும் வணங்க பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, சிவன் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சாரு, இயக்கி கொண்டிருக்கிறது, அழிக்கவும் செய்வார். இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க என் சேனலை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.